வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபிலிருந்து. விருதுநகர் மாவட்டம் வெப்பங்கோட்டை பகுதியில் உள்ள ஒரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில மாணவிகள் படிக்கிறாங்க. அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த பிள்ளைங்க அவங்க அம்மாமார்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி, ஆனா அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி 4 நாள் மேல ஆகுது. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலங்க. அப்ப இந்த காவல்துறை என்ன பண்ணுது? அ? என்ன உங்களுக்கு என்ன வேலை? ஒரு பெண்கள் பெண் பிள்ளை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கணும்ல. அந்த பரதேசி நாயை அடிச்சு கை காலை உடைக்கணும்ல. அப்பதானே அடுத்த ஆசிரியர் இந்த மாதிரி செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டீங்க? எனக்கு இதான் பெரிய கோபமாகவே வருது. மக்கள் விழிப்படையணுங்க. மக்கள் உண்மையிலேயே இந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுடைய தாய் தகப்பன் எல்லா பேருமே ஒன்று சேர்ந்து அந்த அந்த பள்ளிக்கு போய் அந்த தலைமை ஆசிரியரை பிடிச்சி இழுத்து ரோட்டில் வச்சு கட்டி வச்சு கல்லாலேயே அடிச்சு கொள்ளணும். பொது இடத்துல வச்சு கல்லாலேயே அடிச்சு கொள்ளணும். அப்பத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் வேற ஒரு மாணவியர்களுக்கு நடக்காது. அப்படி செய்யணுமுங்க. ஆனால் இந்த திமுக அரசு மக்களுக்கு, மாணவர்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் பாதுகாப்பு தான் கொடுக்குறோம், ஒரு சில இடத்துல தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல நடக்குது தமிழ்நாட்டில். சொல்லுங்க பாப்போம். செய்தி காலையில் கேட்க முடியலங்க. அவ்வளவு வேதனையாக இருக்குது. ஏடா படிக்கிற மாணவ செல்வங்களை இப்படி பண்ணுறாங்களே, இவங்களாம் நல்லா இருப்பாங்களா? நாசமாக தானே போவாங்க அப்படின்னு நம்ம பேச வேண்டியிருக்கு. யார் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தாங்க நடவடிக்கை எடுக்கணும். சாதாரண ஏழை எளிய மக்கள் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? சாதாரண ஏழை எளிய மக்கள் ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சால் அவனை போய் அடித்து ஒடிச்சு மிரட்டி அவனை கேஸை போட்டு உள்ள தள்ளிடுறது. இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அரசாங்கமும் அப்படித்தான் பண்ணுது, தமிழ்நாடு காவல்துறையும் அப்படித்தான் பண்ணுது. ஒரு சில காவல்துறைகள் நல்லது பண்ணுறாங்க, நான் அப்படிதான் சொல்ல மாட்டேன். எல்லா காவல்துறையும் தவறு பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் 100% காவல்துறைகள் நியாயமான முறையில் எந்த ஒரு நடவடிக்கையும் உடனே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கு. காவல்துறை அதிகாரிகளே, இந்த மாதிரி செயல்படுறவங்கள தூக்கில் போடுங்க. கடுமையான தண்டனை கொடுங்க. மாணவ செல்வங்கள் பிள்ளைங்க மேலே கை வச்சா அவனுக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லுங்க, நிரூபிங்க. ஏன் செய்ய மாட்டீங்க? மக்களே, இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கணும்டா, நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். மக்களே, அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காது. ஏங்க 4 நாள் ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து, இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் என்னதான் பண்ணுறது சொல்லுங்க பாப்போம். இதே ஒரு எம்எல்ஏ மையனோ எம்பி மகளுக்கும் இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருந்தால் விட்டுருப்பாங்களா? சொல்லுங்க பாப்பா. உடனே நடவடிக்கை எடுக்கும். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒரு நிகழ்வு நடந்துருந்துச்சுன்னா உடனே நடவடிக்கை எடுப்பார். ஏன்னா அவங்க பேரன் ஏர்போர்ட்டில் ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக போய் நிற்கிறாங்க. போகிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. உடனே போய் ஏர்போர்ட்டில் நிற்கிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் எவ்வளவு பாலியல் சீண்டல்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை இடத்துல போய் மு.க. ஸ்டாலின் ஐயா போய் நின்றுருக்காரு? இல்லை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போய் எங்கே போய் நின்றுருக்காரு? ஆறுதல் பேசியிருக்காரா? இந்த மாதிரி நபர்கள் மேலே உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி பேசியிருப்பாங்களா? சொல்லுங்க பாப்பா. எதுவும் கிடையாதுங்க. இவங்களுக்கு தேவை ஓட்டை வாங்கணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், பணம் சம்பாதிக்கணும். வேற எதுவும் கிடையாதுங்க. மக்கள் தான் மாறணும். மக்கள் விழித்து கொண்டு மாற வேண்டும். நன்றி உறவுகளே.